கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் எப்பயுமே டயர்டாக இருக்காங்க, சோர்வாக இருக்காங்க, மூச்சுத்திணறலோட இருக்குன்னா இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு தெரியுங்களா? அனிமியாங்க, ரத்த சோகை தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரத்த சோகை வரதுக்கு மெயினான 5 விஷயம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று வந்து எரித்ரோபாய்டின் அளவு குறையிறதுங்க. சிகேடி பேஷண்ட்ஸில் நாமளே எரித்ரோபாய்டின் அளவு குறைஞ்சிருக்குங்க. இதே ரத்த சோகைக்கு மெயின் காரணமாகுங்க. நம்ம 2வது விஷயம் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிங்க. சரியான இரும்பு சத்து எடுத்துக்க மாட்டாங்க. இது போக விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்காதனால அனிமியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்பர் 3வது விஷயம் வந்து கிரானிக் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. நாள்பட்ட அலர்ச்சினால உங்களுக்கு இந்த இரும்பு சத்து எடுத்து ஹீமோகுளோபினாக மாற்ற முடியாதுங்க. நம்பர் 4வது விஷயம் வந்து ஆர்பிஸோட லைஃப் ஸ்பேன் குறையிறதுங்க. நார்மலாக அந்த சிகப்பணுக்களோட ஆயுட்காலம்னு பார்த்தா 120 நாளுங்க. பட் இதே சிகேடி பேஷண்ட்ஸில் சீக்கிரம் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்பர் 5வது விஷயம் வந்து பிளட் லாஸ் ஆகிறதுங்க. பிளட் எதெல்லாம் லாஸ் ஆகும்னு பார்த்தா ஒன்று வந்து டயாலிசிஸ் லாஸ் ஆகுங்க. நம்பர் 2வது விஷயம் வந்து வயிறு புண்ணாகி உங்களுக்கு மலத்தில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எப்பயுமே டயர்டாக இருக்கீங்கன்னா கட்டாயம் ஹீமோகுளோபின் அளவு பார்த்துக்கோங்க. உங்கள் ஹீமோகுளோபின் அளவு எவ்வளோ இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஹெல்த் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.